நீதாம்மா கிடைக்கலன்னு கவலைப்படுறீங்களா? ஆமா. உங்களுக்கு எதுல குறைச்சல்? அந்தஸ்துல குறைச்சலா, அழகுல குறைச்சலா, அறிவுல தான் குறைச்சலா? ஐயோ ஐயோ, பொம்பளைங்க பார்த்தாங்கன்னா உங்களை விடவே மாட்டாங்க. நிஜமாவா சொல்ற? அது கணக்கு தூக்கி எரிஞ்சிட்டு சந்தோஷமா இருக்கேன். ஆமா ரங்கா, கவலையை மறக்கிறதுக்காக தான் குடிக்கிறேன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. ஏதாவது வாங்கிட்டு வந்து தரியா? என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த பட்டை, பெயிண்ட், வார்னிஷ், கிரஷ்ட் ஆயில் ஏதாவது. ஆச்சி, அது தப்பாச்சே. நான் உன்னைய குடிக்க சொன்னேன். சேச்சே, எது கூட குடிக்கலாம் நான் சொல்றேன். கூடாது கூடாது. உனக்கு ஒன்றும் தெரியல. சுச்சோ, கவலைய மறக்க யாராவது குடிப்பாங்களா? அதுக்கு தான் கலை இருக்குதே. கலையா? நான் எதை கலைக்கிறது? கலைன்னா ஆட்டம் பாட்டம். நீங்க கூட டேப் அடிச்சு கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அது கூட கதை. ஆமா ஆமா, டப்பு டப்புன்னு டேப் அடிச்சா கப்பு கப்புன்னு கவலை எல்லாம் பறந்துரும். கத்துக்கூட. ஐயோ, அத்தை அம்மாவுக்கு தெரிஞ்சா எங்க தோரையும் குடிச்சு விடுவாங்க. அங்க நம்ம தோட்டம் இருக்கு, அங்க போயிடலாமா? பூச்சியாவுக்கு கலையாரம் தாங்கல. எதுக்கோ தட்டமாக தட்டாக. ஐயா இப்படி கொடுங்க, நான் வாசி காமிக்கிறேன். அப்படி இல்ல, நான் காதலிக்கிறேன் பாரு. பாக்குறேன். அப்போ ஆரம்பிக்கிறேன். ஆசை இருக்கு, நெஞ்சில் ஆசை இருக்கு, ஆனாலும் கூட கொஞ்சம் அச்சம் இருக்கு. இவருகிட்டே ரகசியம் இருப்பதொரு காரணம். உனக்கிருக்கும் அழகிலே உடம்பிருக்கும் வடிவிலே, உனக்கிருக்கும் அழகிலே உடம்பிருக்கும் வடிவிலே, கணக்கு வச்சு தானே வந்தேன் காட்டு பக்கம் வெளியிலே. கூப்பிட்டதும் வந்தினே குடு குடுக்க தந்தினே, கூப்பிட்டதும் வந்தினே குடு குடுக்க தந்தினே, மாப்பிள்ளை நீ எத்தனையோ மணி முத்தம் சிந்தினே. ஆசை இருக்கு, நெஞ்சில் ஆசை இருக்கு. முழிக்குது, பின்னாலே ஏதேதோ பெருசாயிருக்குது. முன்னாலே நிக்குது, முழியா முழிக்குது, பின்னாலே ஏதேதோ பெருசாயிருக்குது. ஆசை இருக்கு, நெஞ்சில் ஆசை இருக்கு. எப்படியோ காரியோ இப்போதே நடக்கணும், எப்படியோ காரியோ இப்போதே நடக்கணும், அப்படியே ஜாலியாக கைப்பிடியா போகணும். நினைச்சது போலாகுது, நேரம் வர போகுது, நினைச்சது போலாகுது, நேரம் வர போகுது, இனிப்பு தரும் செய்தியோட இங்கே வந்து சேருது. ஆசை இருக்கு, நெஞ்சில் ஆசை இருக்கு, ஆனாலும் கூட கொஞ்சம் அச்சம் இருக்கு.
ஐயோ போச்சு போச்சு. டேப் அடிச்சு கிழிச்சிட்டீங்களா? இனிமே இந்த ஜென்மத்துல நீங்க டேப் வித்வான் ஆக மாட்டீங்க. உங்க மனசுல உண்மையை மறைச்சு வச்சிருக்கீங்க. ஐயோ அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? தெரியும். அத வெளியில சொல்லலன்னா ரகசியம் வயித்துக்குள்ள உப்பி உப்பி அடுத்து 21வது நாள் வயிறுட்டமா. உண்மையை சொல்லிட்டீங்கன்னா வயிறும் பிடிக்காது, டேப் வித்வான் ஆடுவீங்க. நிஜமாவா சொல்றேன்? பூச்சி ஐயா, நல்ல பிள்ளையா சொல்லிடுங்க. அநியாயமா செத்து போடாதீங்க. என்ன பயமுறுத்தாதீங்க. பயமுறுத்தினா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், பள்ளிக்கிட்ட தான் சொல்லுவேன். போயிட்ட. உனக்கு ரகசியத்துக்கு என்ன சம்பந்தம்? வாங்க பூச்சி ஐயா. வாங்க பூச்சி ஐயா, சீக்கிரம் சொல்லுங்க. வந்து எங்க அப்பாவும் மாமாவுமா சேர்ந்து கருணாகரன் ஒருத்தருக்கு எலி பாஷானம் இல்ல எலி பாஷானம் அதை வச்சு கொண்டு போட்டாங்களாம். அப்புறம் ஒரு விஷயம், கொண்டு போட்டப்புறம் அவர் செத்தே போயிட்டாராம். அவ்வளவுதான் ரகசியம். அவ்வளவுதான். நாங்க வந்த வேலையும் முடிஞ்சு போச்சு. இனிமே என் வயிறு வெடிக்காத. வெடிக்காது. டேப்பு 21வது நாளுக்கு அப்புறம் வாங்க, வித்வான் ஆயிடலாம். 21 1 2 14 7 13 19 21. மாமா எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்னடா உடற? இங்க ஏது எலி? எலி இங்க இல்லன்னா எதுக்காக எலிப்பாஷானத்தை வாங்கி வச்சிருக்காக? பாஷானமா யார் வாங்கி வச்சிருக்கா? உங்க மாப்பிள்ளை இருக்காள்ல நாயகம் ஐயா, அவங்க வாங்கியாந்து படுக்கையறையில ரகசியமா வச்சிருக்காங்க. எங்க காட்டு பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன்? ஓ இல்லையே, நான் ஒண்ணும் சொல்லியே, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, சும்மா விளையாடுறேன். காட்ட போறியா இல்லையா? நிஜமா அப்பவே நாயகமா சொன்னாரு. ஏய் ஏண்டா எலிப்பாஷானத்தை பார்த்தேன்? ஏண்டா பார்த்தேன்? யார்கிட்ட சொன்னேன்? கழுத்தை பிடிச்சி திருகி போட்டுவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. ரங்கா நீ பயப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன். வேற ஒண்ணும் இல்ல, எரிப்பா சாப்பிட்ட நான் பாத்துக்கல, பார்த்து அங்கேயே வச்சிருக்கோம். நட நட. காட்டு காட்டு. எதுங்க ஆமா இது எரிப்பாஷானம் தான். ஆமா ஏன் சொன்னா இந்த வீட்டுலதான் எலி இல்லையே, எலிப்பாட்டாத எதுக்காக வாங்கி வச்சிருக்காங்க? எலிக்காக வாங்கி வைக்கல, எனக்காகத்தான் வாங்கி வச்சிருக்கேன். உங்களுக்காகவா? என்ன சும்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்? ஆமா, கீதாவை தான் மருமகளாக்கிட்டு என் சொத்தையெல்லாம் பறிக்கலான்னு திட்டம் போட்டான். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்காக என்னையே கொல்லத்துக்காகத்தான் அந்த எலி பாஷானத்தை வாங்கி வச்சிருக்கேன். என்ன அநியாயமா இருக்கு பாவி. பொண்ணு கொடுக்கலன்னா ஆளையே கொலை செய்யறதா? எந்த நிமிஷத்துல என்ன செய்வானோ எனக்கு பயமா இருக்குது. நீங்க பயப்படாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு ஒண்ணு வராது. ஆனா நாயகையாட்ட ஜாக்கிரதையாவே இருக்கு. போங்க போங்க போங்க. எலியா? இந்த பங்களாவில் ஏதுடா எலி? எலி இல்லைன்னா எலிப்பாஷானத்தை எதுக்காக வாங்கி வச்சிருக்காக? யார் வாங்கிட்டு வந்தது? நம்ம தர்மராஜியாரே. யாருக்கும் தெரியாம படுக்கறையில பத்திரமா வச்சிருக்காள். எங்க காட்டு பாப்போம். என்னால முடியாது, வேண்டாம். ரெங்கா காட்டுற இல்லையா? வெளியே தெரிஞ்ச கொண்டு போடுவேன்னு சொல்றீங்க. என்ன விட்டு நான் இருக்கேன். நான் இது வரைக்கும் அந்த எலி பாஷானத்தை பார்த்ததே இல்லை. பார்த்துட்டு அவனுக்கு தெரியாம அதே இடத்துல வச்சிரும். வா வரையா இல்லையா? மரியாதா எங்க காட்டு. பாத்தீங்களா? ஆமா இது எலி பாஷானம் தான். ஏன் சும்மா இங்கதான் எலியே இல்லையே, பாஷானம் எதுக்காக வாங்கி வச்சிருக்காக? இது எலிக்கு இல்லடா, எனக்கு. உங்களுக்கா? ஆமா. ஏன்? அந்த தர்மராஜ் என்ன ஒழிச்சு கட்ட திட்டம் போறான். ஐயோ யசமா யசமா, உங்க நல்ல மனசுக்கு ஒரு ஆபத்து வராது. ஆனாலும் தர்மராஜ விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா வா.
யசமா சாப்பாடு வாங்க யசமா. எனக்கு சாப்பாடு வேண்டாம். போங்க யசமா. சாப்பிடலாம் உடம்பு என்னதுக்கு ஆகும்? என்னமோ சம்பந்திகளுக்குள்ள அப்பப்போ ஏதாவது சண்டை கிட்ட ஒரு மாசம் வரும். இதுக்கா சாப்பிடாம இருப்பாங்க? இந்த வீட்டுல சாப்பிடுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. உங்க பயத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கேட்டு தான் யசமா நான் வந்திருக்கேன். வாங்க யசமா. இப்ப நீங்க வரல, நான் வேலையை விட்டு போயிட்டு சாப்பிடுவாங்க. ரங்கா, நீ ரொம்ப நல்லவன். உனக்காக சாப்பிட வரேன். போய் எடுத்து வை. சரி யசமா, கண்டிப்பா வந்துருங்க. யசமா, எங்க போறீங்க? ஹோட்டலுக்கு ஏன் சாப்பிடறதுக்கு. நல்லா இருக்கு.